तमस्ते सद्वेदानां तस्मै समस्त वेदार्थ विगते विगणसे नमः। श्री गोविंद 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 महापुरुषस्य विष्णोराज्ञा प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणादिदीपरार्थे श्री श्वेते वराहकल्पे वैवस्वत मन्वन्तर अष्टाविंशत्तमे श्रियपदियाय அவாப்த காமன பெருமாளின் அருளை வேண்டி கடைபிடிக்கப்படும் விரதங்களில் ஏகாதசி விரதமும் ஒன்று. அனைத்து விரதங்களிலும் மிகவும் உயர்வான விரதமாக ஏகாதசி விரதம் கருதப்படுகிறது. ஏகாதசி விரதம் என்பது ஏகாதசி திதியில் தொடங்கி துவாதசி திதியில் முடியும். இந்த விரதத்தை பயபக்தியுடன் கடைபிடிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாதந்தோறும் வளர்ப்பிறை தேய்பிறை என 2 முறை ஏகாதசி வருகிறது. இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து வழிபட்டால் பெருமாளின் அருளை பெற முடியும். மாதத்திற்கு 2 முறை என வருடத்திற்கு 24 முறையும் வரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் மகாவிஷ்ணுக்கும் மிகவும் பிடித்தமான மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் வருடத்தில் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து பலனை பெறலாம் என்பது ஐதீகம். அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் காலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. ஏகாதசி மிக முக்கியமானது. இந்த கைசி ஏகாதசிங்கிறது நம்பாடுவான்னு சொல்லி பெருமாளுடைய பெருமாளுடைய பக்தனாக இருந்து வாசலிலிருந்து வீணையை மீட்டு அந்த நம்பெருமாள் சன்னதியில் நம்பாடுவான் பாடி கைசி ஏகாதசி மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிற ஒரு புராணமாக இருக்கிறது. அதுபோல வைகுண்ட ஏகாதசி இருக்கிற ஏகாதசியிலேயே மிகச்சிறந்ததாகவும் தலையானதாகவும் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்றால், ஆழ்வாராதிகள் பெருமாளை சேவித்து எல்லாரும் உய்ய வேண்டும் சொல்லி ஸ்ரீ சடகோபன் சொல்கிற நம்மாழ்வார் தன்னுடைய பிறப்பிலே வெறும் பிண்டமாக பிறந்து அதற்கப்புறம் அவருக்கு கைகால்கள் போன்றவை எழுந்தொழிந்து அது பேசாமலே குழந்தையாக இருந்து அவர்கள் தாய் தந்தையர்கள் ஆச்சரியப்பட, அந்த குழந்தை நீங்கள் ஆச்சரியப்பட்டு அழ வேண்டாம், நான் நாராயணனுடைய அம்சமாக இருக்கிறேன், அவனை போற்றி பாடவே 4000 திவ்ய பிரபந்தங்களை பின்காலத்தில் எல்லோருக்கும் காட்டி கொடுத்து திருவாய்மொழி என்று 1000 பாடல்கள் எழுதி நாராயணனுடைய சிறப்பை பெருமாளுடைய சிறப்பை பாடப்போகிறேன் என்பதாகவும் கூறவே அவர்கள் அமைதியாக இருந்து விடப்பட்ட நம்மாழ்வார் பிற்காலத்தில் பெருமாளே வந்து நம் ஆழ்வார் என்று பெயர் வைத்ததால நம்மாழ்வார் என்று அழைக்கப்பெறுகிறார். அந்த நம்மாழ்வார் தான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முக்கியமான அந்த வைகுண்டத்தை எல்லா ஆழ்வார்களுக்கும் காட்டக்கூடியவர்களாகும். அது மட்டும் இல்லாமல் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே லோகக்ஷேமார்த்தமாகத்தான், அதாவது உலக நன்மைக்காகத்தான் பாடுபட்டிருக்கிறார்கள், தமிழையும் வளர்த்திருக்கிறார்கள். அந்த மாதிரி சிறப்பான சமயத்தில் இவர் மேலே வைகுண்டம் சென்று பெருமாளை சேவிச்சுட்டு அந்த ஆழ்வார்களுடைய பாசனங்களை எல்லாம் அங்கே சேவித்து பெருமாளுடைய திருவுருளை பெறுவதற்காக நிற்கிறார். இந்த வைகுண்ட ஏகாதசி, அதாவது சுக்கலபட்சத்தில் ஏகாதசியில் அந்த சிறப்பான நாளில் அவளுக்கு காட்சி கொடுக்கிறார். அதாவது நம்மாழ்வார் ஆழ்வாராதிகளுக்கும் அதே சமயத்தில் உலகத்தில் உள்ள மக்கள் உய்வதற்கும் அவர்கள் காட்சி கொடுப்பதாக இருக்கிறது. இதுவே இதனுடைய முக்கியத்துவமாக அமைகிறது.